மகிழ்வோம். எம் மதுரம் நிறை மதுரவாயல் அந்தோணியாருக்கு அண்டி வரும் பக்தர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை கோடி அற்புதர் செய்து கொண்டிருக்கிறார். ஆம், ஆண்டவரிடம் பரிந்து பேசி அற்புதங்களை அள்ளி வீசி ஆசி பெற்று தருகிறார் அந்தோணியார். அதிதூதரின் தேர் செல்ல அன்னை மரி முன் செல்ல அந்தோணியார் பின் வருகிறார். தேர் பவனியில் தெய்வீகத்தோடு பங்கேற்று தேனினும் இனிய அந்தோணியாரின் வார்த்தையை நாம் வாழ்வாக்குவோம். அழியா நாவுடையவரே, அன்பு நிறை அற்புதரே, பாலன் இயேசுவை கரமதில் சுமந்தவரே, ஆன்ம தேவையை நிறைவு செய்பவரே, எங்களையும் உம்போல் மாற்றும் ஐயா. ஆண்டவருக்கு நெருக்கமானவர்களாய் நாங்களும் கீழ்ப்படிதல் நேர்மையை கற்று உமது பிள்ளைகளாய் சாட்சியம் பகர வரம் தாரும் ஐயா. எங்கள் மனங்களை மகிழச் செய்யும் மதுரவாயல் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். ஜூன் திங்கள் 15ஆம் தேதி சனிக்கிழமை இன்று மதுர வாயிலில் தடம் பதித்துள்ள நம் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் திருவிழாவின் உச்சத்தில் இருக்கும் வேளையில் இதோ நம் புனிதர் அந்தோணியாரின் தேர் புறப்பட தயாராக உள்ளது. பட்டொளி வீசி வான வேடிக்கை வானை பிளக்க செண்டை மேளம் வழியெங்கும் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்தோணியாரின் புகழை பறைசாற்ற நாதஸ்வரம் இசையெழுப்ப நம் அந்தோணியார் தேர் மலர்களால் மனம் கமழ பீடப்பூக்கள் முன்னே அணிவகுத்து செல்ல குழந்தைகளும் பெண்களும் பக்தியோடு அணிவகுத்து செல்லும் காட்சி காண்போரின் உள்ளத்தை பூரிக்கச் செய்கின்றது. அதிதூதர் மிக்கேல் தேர் அதன் பின்னே அலங்காரமாக செல்ல மரியாயின் சேனையினர் அந்தோணியார் புகழை பறைசாற்றி ஜெபித்து செல்லும் இடங்களிலெல்லாம் அங்கிருக்கும் மக்களின் நலனுக்காக ஜாதி மத பேதமின்றி ஜெபிக்க பாடல் குழுவினரால் பாடல் இசைக்கப்பெற உலக மக்களெல்லாம் கடவுளிடம் பரிந்து பேசி நமக்கு பலன்களை தந்து கொண்டிருக்கின்ற நம் மரியன்னையின் தேர் பார்ப்போற்றும் அழகில் பின்தொடர அதன் பின்னே பேண்டு வாத்தியங்கள் முழங்க அதன் பின்னே ஆண்கள் பின் செல்ல நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் நன்னாக்கு அழியா நம் புனிதர் அந்தோணியாரின் தேர் மிக அழகிய ஜோனையுடன் செல்கிறது. காண்போருக்கு இது கண்கொள்ளா காட்சியாக கண்முன்னே கோலாகலமாக திகழ்கிறது. தேர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டமாய் நின்று அந்தோணியாருக்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி தங்கள் விண்ணப்பங்களுக்கு அந்தோணியாரிடம் பரிந்துரைக்க இறைஞ்சும் காட்சியை காண முடிகின்றது. பார்ப்போற்றும் புனித அந்தோணியார் நம் மதுர வாயிலில் வரும் பக்தர்களுக்காக பரிந்து பேசி பல அதிசயங்களை செய்து கொண்டிருப்பவர் நிச்சயமாக எல்லா வரங்களையும் அருளையும் தருவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்காக ஜெபிப்போம், அருளை பெறுவோம், நிறைவாய் வாழ்வோம். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான் போற்றும் புனிதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் உயரமாய் உன்னதமாய் ஓங்கி நிற்கும் மதுரவாயல் புனித அந்தோணியார் ஆலயத்தின் 34வது ஆண்டு தேர் திருவிழா. நெடுஞ்சாலையில் நெடுநேரமாய் பயணிக்கும் பயணிகள், வழித்துணையாய் விளங்கும்
நம் வழித்துணை அந்தோணியாரின் வலிமையை வழியெங்கும் வசிக்கும் மக்களுக்கு உணர்த்தும் ஊர்ந்து செல்லும் தேரினை காண்கின்ற கண்களை இங்கே பாரீரோ பாரீரோ. 1000 அற்புதம் செய்த நம் அதிசயர் இங்கே பார்க்கும் மக்களுக்கெல்லாம் அற்புதம் அதிசயம் நிகழ தம்முடைய ஆசீர்வாதங்களை அள்ளித்தந்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் முதல் பெரியோர் வரை பக்தியுடன் பரவசமாய் தங்கள் திருவாய் மலர ஜபத்துடனும் பாடலுடனும் கோடி புனிதரை சிறுநடையாய் நடந்து அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். வானதூதர்களும் வந்து இங்கே பார்வையிட்டு பரமனிடம் சென்று அந்தோணியாரின் புகழ் இங்கே பூத்து கிடப்பதை பார்த்து வந்தோம். அபாரம் அபாரம் என்று சொல்லும் அளவுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார் நம் அந்தோணியார். மேளங்கள் தாளங்கள் வெடி சத்தத்துடனே பவனி வரும் நம் அந்தோணியார் நிச்சயமாய் நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என நீடூழி நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு தேரமர்ந்து வருகின்றார். அந்தோணியாரிடமிருந்து கடந்த வருடம் முழுவதும் பெற்ற பலவிதமான நன்மைகள், தீராத நோய்களிலிருந்து விடுதலை, தீர்க்க முடியாத பிரச்சனைகளிலிருந்து தீர்வு, இவற்றுக்கு நன்றி சொல்லும் விதமாய் நன்றியோடு அந்தோணியாரை அண்டி வந்து இங்கு பங்கு கொண்டிருக்கிறார்கள். பாலன் இயேசுவை கையில் ஏந்தி வரும் நம் அந்தோணியார் நம் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பாலன் இயேசு சித்தப்படி நிறைவேற வேண்டும் என்று பரிந்து பேசிக்கொண்டு வருவதை விசுவாசத்துடன் நாம் அவரை முற்று நோக்கும் போது உணரலாம், புரிந்து கொள்ளலாம். வேண்டுமானால் அந்தோணியாரிடம் செல். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதுவே நம் பதுவை புனிதருக்கோ உலகின் கடை எல்லை வரை சிறப்பு. ஒரே ஒரு சிறப்பு அல்ல, கோடி சிறப்பு. அதுவே நம் கோடி அற்புதர். இதோ இன்றும் நம் பங்கு குடும்பங்களுக்கு ஞான தந்தையாய், வழிகாட்டியாய், ஆசிரியராய், தோழனாய், பயணத்திலே துணையாய்,
என்றும் தோளிலே தட்டி கொடுப்பவராய் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் புனித அந்தோணியார். அப்புனிதரை கொண்டாடவே இக்கொண்டாட்டங்கள். தேரின் அழகானது மலர்களிலோ மாலையிலோ கனியிலோ மட்டும் இல்லை, இல்லவே இல்லை. நம் புனிதராலே அதன் அழகானது கூடியது. அற்புத நெஞ்சமாய் அருள் வாழ்வின் தஞ்சமாய் நம் கோடி அற்புதரின் 34வது ஆண்டு திருவிழா. ஆம், இது 34வது ஆண்டு தேர் திருவிழா. பொதுவாக 13 என்பது துர அதிர்ஷ்ட எண். ஆனால் கத்தோலிக்கர்களுக்கு 13 என்பது அந்தோணியாரின் எண். உலகமெல்லாம் அந்தோணியாரை அண்டி அவரிடம் மன்றாடி அவர் வழியாய் எனவரிடம் எண்ணிலடங்கா ஆன்ம உடல் நலன்களை எண்ணற்ற மக்கள் பெற்று வருகின்றனர். புனித அந்தோணியார் போர்த்துகல் நாட்டவர். 1195 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் லிஸ்பன் நகரில் அவரது பெற்றோர் மார்ட்டின் மேரிக்கு 3வது மகனாக பிறந்தார். அவர் இயற்பெயர் பெர்டினாந்து. சிறுவன் பெர்டினாந்து ஒரு நாள் மேற்றரசன் ஆலயத்தில் உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது திடீர் என்று பயங்கர உருவத்தில் அழகை ஒன்று தோன்றியது. சிறுவன் அஞ்சு ஓடவில்லை. மன துணிவுடன் தான் முழந்தாளில் இருந்த சலவை கல் மேல் திருச்சிலுவை அடையாளத்தை வரைய பிசாசு வெகுண்டு ஓடியது. பின்னர் 1221ஆம் ஆண்டு புனித அகுஸ்தின் சபையை விட்டு விலகி பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்த போது அவரது பெயரை மடத்தின் பெயரால் அந்தோணி என்று மாற்றிக்கொண்டார். தம் வாழ்ந்த காலத்திலும் தம் இறந்த பின்பும் கடவுள் அளித்த கொடையினால் அநேக புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இதனால் கோடி அற்புதர் என்று சிறப்பு பெயரும் பெற்றார். அந்தோணியார் குழந்தை இயேசுவை காட்சியில் கண்டு கையில் ஏந்தியதாக கூறுவர். காணாமல் போன பொருட்களை புனித அந்தோணியார் நினைத்து மன்றாடினால் கிடைக்கின்றது என்ற விசுவாசம் நம்மிடம் உள்ளது. கோடி அற்புதர், பதுவை பதியர், பசாசுகளை நடுநடுங்க செய்பவர் போன்ற அடைமொழிகள் நம் புனிதருக்கே சொந்தம். அவர் இறந்து 336 ஆண்டுகளுக்கு பின் அவருடைய கல்லறையானது தூண்டப்படும் போது அவருடைய அழியா நாக்கு கண்டெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றது. எங்கள் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரே, எங்களுக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாய் இருக்கிறது. எங்களது மன்றாட்டை தந்தருள்வதற்காக நீர் தந்தையிடம் கடவுளிடம் வாய் திறந்து பேசுவது ஒன்றே போதுமானது. நீர் அன்போடு அரவணித்த திருக்குழந்தை இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போட போகிறதே இல்லை. உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் அவர் 1000 மடங்கு ஆசை உள்ளவராய் இருக்க மாட்டாரோ? மகா பேறு பெற்ற அச்சிஷ்டவரே, கிருபதயாபத்தின் விலைமதிக்கப்படாத பாத்திரமே, சகல புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே, அடியேன் உம்மை வணங்கி உமது திருத்தேரின் முன் தோத்தரிக்கின்றேன். இத்தேரின் முன் முழந்தால் படியிட்டு எங்கள் ஆத்துமத்தை தாழ்த்தி இரக்கமுள்ள உமது இருதயத்தின் தயாளத்தை கெஞ்சி மன்றாடுகின்றேன். உமது திருத்தேரில் அல்லாமல் வேறெங்கே நான் கண்டடைவேன்? உமது தேரிற்கு அருகாமையில் நின்று வேறெங்கே நாங்கள் உமது அருகில் நெருங்குவோம்? பரிசுத்தராகிய நீர் எங்கள் கண்முன்னே நிற்பதை கண்டு உம்மை கனப்படுத்த நாங்கள் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருகின்றோம். உமது திருப்பாதங்களை தாழ்ச்சியுடன் வணங்கி முத்தம் செய்ய எவ்வளவோ ஆசை கொண்டுள்ளோம். உம்மிடத்தில் பேசவும் எங்கள் ஆவல் எவ்வளவோ பெரியதாய் இருக்கும். உம்மை நேரில் பார்க்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அதே மகிமைகளை உமது திருத்தேருக்கு செலுத்த ஆசிக்கின்றோம். ஆகையால் புனித அந்தோணியாரே, நான் உம்மை வணங்குகிறதும் அல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் சிரசை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவ கரைப்பட்ட என் கண்களை உமது பேரில் நோக்குகின்றேன். கஸ்திப்படும் என் இருதயம் உம்மை நோக்கி தாவுகின்றது.
ஆத்துமங்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னத புனித அந்தோணியாரே, என் துர்மார்க்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் உண்மையிலும் உண்மையாய் தெய்வ மகத்துவத்திலும் உமது மன்றாட்டின் உதவியினாலும் நீதிமான்கள் மாத்திரமல்ல, மெய்யான பக்தியோடும் உறுதியான நம்பிக்கையோடும் உம்மை நாடி வரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாயிருக்கின்றீர். ஆகையால் என் நெருக்கடியான அவசரங்களில் நான் உம்மை அண்டி வந்து என் முழு இருதயத்தோடு உமது தயால நெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன். என் வேண்டுதல் உமது சன்னதி மட்டும் வரக்கூடாது. இரக்கமுள்ள இருதயமே எனது பெருமூச்சுக்களை கேட்க கடவது. ஓ என் அன்புக்குரிய தந்தையே, என் இக்கட்டு ஏக்க கலக்கங்களை நீர் அறிவீர். நான் கேட்பதை கடவுளிடத்திலிருந்து நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீர். உமது கைகளால் மகா பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு நேசமுள்ள ஆறுதலானவரே, எவ்வித பிணிகளையும் நிவிர்த்தி செய்யும் சோர்வடையாத பண்டிதரே, உலகமெல்லாம் உம்மை புகழ்ந்தேத்துகின்றது. எப்பக்கங்களிலும் உமது புதுமைகளை பிரபல்யமாய் பேசி வருகிறார்கள். உள்ளபடி உமது வல்லமையின் பெருமையாம். நீர் உயிரோடு இருக்கையில் அநேகமாயிரம் ஆத்துமங்களை திருப்ப கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார். பரலோகத்திலே அவருடைய நித்தியத்திற்கும் அரசாலும் இத்தினத்தில் சர்வ வல்லமை உள்ளவர் கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகின்றீர். நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நன்மை வர பிரசாதங்களினால் நிரப்ப சித்தமாய் இருக்கிறார். ஓ மேலான புனித அந்தோணியாரே, உதார குணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணர செய்தர்வீராக. உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது திருநாமத்தை சகலருக்கு முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலைமதிக்கப்படாத மாணிக்கமே, திருச்சபையில் துலங்கும் நட்சத்திரமே வாழ்க. மகா பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, பரலோகவாசிகளால் தெளிந்த மெய் ஞானாதித்தரே, தெய்வ நேச அக்கினியால் சுடர்விட்டு எரிகின்ற மெய்ஞான பக்தி சுவாலகரே, என் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்துதித்து வாழ்த்துகின்றேன். சர்வேஸ்வரன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்கு உம்மை சுதிக்கிறேன். என் நேச புனித அந்தோணியாரே, உமக்கு என் தோத்திரங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு உமது திரு சிறுபத்திற்கு முன்பாக தாழ்த்தி முழந்தாளிட்டு நிற்கின்றேன். மணிமகனின் வாயிலாம் மதுரவாயில் நாயகனே, சிலுவை அடையாளத்தை சலவை கல்லில் வரைந்த மாமுனியே, எம் மதுரவாயில் குடிக்கொண்டிருக்கும் பதுவையரே, இத்தேர் திருவிழாவில் அணியாய் மக்களை திரள செய்தாயே, அரிய அற்புதங்களை உணர செய்தாயே. உடல் நலம் குன்றி உம்மை நாடி வரும் சோர்ந்த உள்ளங்களுக்கு அற்புத சுகமளித்து உம் தேர் திருவிழாவை காண செய்த கோடி அற்புதரே, நீர் செய்த அற்புதங்கள் பாரெங்கும் பரவட்டும், உம் புகழ் எத்திக்கும் பரவட்டும். கிள்ளி தர தெரியாமல் அள்ளி வழங்கும் வள்ளலே, திருவிழாவின் நாயகனே, நீர் சப்பறையில் நின்று மக்களுக்கு ஆசீர் வழங்க வந்திருக்கும் அழகே அழகு. உறவுகள் உதறிய போதெல்லாம் உம் நவநாளை காண செய்து ஆசீர் வழங்கிய அற்புதரே, நீர் எம்மை காண வந்தாயே, அழுதபடி உம் திருவடி நின்றார் கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்யும் அற்புதரே, நீர் தங்கத்தேரில் வலம் வருகிறாய், அமைதி தவழும் திருமுகமாய், மதுரம் நிறைந்த மதுரவாயில் மாந்தர்களை காண வந்தாய். சோகத்தின் சொந்தமாய் இருந்து சொர்க்கத்தில் வாசலில் நின்று புதுமைகள் பல செய்து இன்று பாவப்பட்ட எங்களை காண திருத்தேரில் வலம் வருகிறாய். தனக்கென வாழா தீபம் ஒளியாய் எம் வாழ்வில் ஒளியேற்ற பவனி வருகிறாய். நாளைய நம்பிக்கை நட்சத்திரமாய் ஜொலிக்கும் புகழ் என்றும் வாழ உம்மை வணங்கி
புதுமைகள் செய்த பதுவையரின் ஆலயம் வடக்கு வாயில் இது. அதுதான் மதுரை வாயில். இந்நாள் வரை அற்புதமாய் காத்த அற்புதர் இமயமாய் உயர்ந்து ரதத்தில் வலம் வருகின்றார். நம் ராஜாதி ராஜன் மதுரவாயில் மன்னவன் தச்சன் செய்த தேரில் அதிசயம் புரிய நகர்வலம் வருகிறார். கேட்பதை தட்டாமல் தரும் தகையாளர் பரிவட்டம் கட்டி பூவை நெடுஞ்சாலை பக்தர்களுக்கு அற்புதம் செய்ய பல்லக்கில் பவனி வருகிறார். மலர்கள் தோரணங்களாக தொங்க, இசைக்கருவிகள் விண்ணை ஆர்ப்பரிக்க, கோடி அற்புதராம் நெடுஞ்சாலை வழித்துணையாளர் பதுவை நகர் புனிதர் நமக்கு புதுவாழ்வு வழங்க சாரதியில் வீதி உலா வருகிறார். தோணியாய் மதுரவாயிலை வலம் வந்த அந்தோணியார் மாந்தரின் ரணம் தீர்க்க ரதத்தில் வருகிறார். தீப தூப ஆராதனைகள் செலுத்தி வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வெண்கொற்ற குடையின் கீழ் சித்திர தேரில் பவனி வருகிறார். நம் குறைகளை நிறையாக்க, நம் துன்ப கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற கிடுகில் ஏறி வலம் வருகிறார். வலியை சுமந்து வழி தேடி விழியின்றி தவிப்போருக்கு வழியாய் வந்து ஆறுதல் தருபவர் திகிரியில் உலா வருகிறார். வாடிய முகத்தோடு வருவோர்க்கு பூவை புனிதர் புன்னகை மாறாமல் அற்புதம் செய்வார். பாருலகம் போற்றும் பதுவையர் மணிமகுடம் சிரசில் தாங்கி, கரங்களில் லீலி மலர் ஏந்தி, பொன்னாடை போர்த்தி மாந்தரின் மனக்கவலை போக்க ரதத்தில் வலம் வருகிறார். செண்டை மேள தாளத்தோடு வானதூத துணை கொண்டு மதுரவாயில் மக்களை காண வருகிறார். எங்கோ பிறந்தோம், சொந்தமாகி ஒன்றிணைந்து நின்றோ நம் கோடி அற்புதரின் பாகுபாடற்ற சமத்துவ தேர் திருவிழாவில். ஹாய் லக்ஷயா. ஹாய் மீகா. நம்ம மதுரவாயில இருக்க புனித அந்தோனியார் சர்ச்சில் முதல் செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு நடந்த அற்புதம் சொல்றாங்க. உனக்கு ஏதாச்சும் அற்புதம் நடந்திருக்கா? நடந்திருக்கு மீகா. நாங்கள் எல்லாரும் ப்ரேயர் மீட்டிங்க்கு போனோம். அங்கே ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நாங்கள் 5 பேர் மட்டும் லிஃப்டில் போக பிளான் பண்ணோம். நாங்கள் லிஃப்டில் போயிட்டு இருக்கும் போதே பாதியிலே லிஃப்ட் நின்றுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பயந்து போய் கத்துனோன்னா யாருக்குமே கேட்கல. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் எங்ககிட்ட யாருக்கிட்டையுமே ஃபோனே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பாட்டி சொன்னாங்க, அந்தோனியார்கிட்ட ஜபிங்க கண்டிப்பாக நடக்கும்னு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்தோனியார்கிட்ட ஜபிக்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்துலேயே செக்யூரிட்டி வந்து லிஃப்டை ரெடி பண்ணி எங்களை வெளில கூப்பிட்டு வந்தார். நாங்கள் 5 பேருமே அந்தோனியாருக்கு நன்றி சொன்னோம். உனக்கு ஏதாவது நடந்திருக்கா மீகா? எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. நான் எப்பயுமே வெளில போகும்போது அந்தோனியாரே என் கூட இருங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு தான் கிளம்புவேன். அதே மாதிரி அன்னைக்கும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் வாட்டர் ஃபால்ஸுக்கு கிளம்பியிருந்தோம். அப்போ நான் வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் லைட்டாக ஸ்லிப் ஆகி விழுந்ததில் எனக்கு லிப்ஸில் அடிபட்டுருச்சு. அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்காம முன்னாடி போகும்போது என் அக்காவுக்கு காலில் கிளாஸ் பீஸ் குத்திருச்சு. அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் போயிருந்த அதே வாட்டர் ஃபால்ஸுக்கு சிறுத்தை வந்திருக்கு அப்படின்னு கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ண அந்தோனியாருக்கு நன்றி சொன்னோம். நீயும் எப்பயும் வெளில போகும்போது அந்தோனியார்கிட்ட ஜெபிச்சுட்டு போ லக்ஷயா. நம்புங்கள், ஜபியுங்கள், நல்லதே நடக்கும். இயேசுக்கே புகழ். ஆமாம், மதுரவாயில் அந்தோனியார் கோயில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அது எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா? பூந்தமல்லி நெடுஞ்சாலை மதுரவாயிலில் புனித அந்தோனியார் ஆலயம் இருக்குது. நானும் அந்த பங்கு சேர்ந்தவ தான். அங்கே நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அதை பற்றி ஏதாவது ஒரு அதிசயத்தை மட்டும் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணலாமா சகோ? ஓகே சகோ. ஒரு இந்து சகோதரி ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ரொம்ப நீர் கட்டி இருந்ததுனால கருத்தரிக்க வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. அவங்க கண்ணீரோட நம்ம ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போது நம்ம ஃபாதர் ஆண்ட்ரூ டொமினிக் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. 13 வாரம் நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை அந்தோனியார் கேட்பாருன்னு சொன்னார். அவங்களும் 13 வாரம் தொடர்ந்து வந்தாங்க. 13ஆவது வாரம் வரும்பொழுது கையில் ஒரு ரிப்போர்ட்டோடு வந்தாங்க.
நாங்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். அந்த ரிப்போர்ட்டில் நீர்க்கட்டி இருந்த அடையாளமே தெரியல. அதை விட அதிசயம் என்னன்னா, கருத்தரிக்க வாய்ப்பு குறைவுன்னு சொன்ன டாக்டர்ஸ் மத்தியில் அவங்க கன்சீவாக இருந்தாங்க. அப்படிங்களா சகோ? 13வது வாரத்திலேயே அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்களா? ஓ, அன்னைக்கு தான் 13வது வாரம். அவங்க கன்சீவ் ஆனது மட்டும் இல்லை, கண்ணீரோட ஆனந்தமாக அவங்க வந்து அந்தோனியாருக்கு நன்றி சொன்னாங்க. எத்தனையோ பேர் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி எவ்வளோ ஒரு கடினமான வார்த்தைகளால் அவங்க மனசை புண்படுத்தியிருந்தாங்க. வாரம் வரும்பொழுதும் அவங்க கண்ணீரோட அந்தோனியார்கிட்ட அழுது ஜெபிச்சாங்க. 13வது வாரம் ஆனந்த கண்ணீரோட நன்றி சொல்லி ஜெபிச்சாங்க. அப்படியா சகோ? கேட்கவே சந்தோஷமா இருக்குது. நானும் சென்னைக்கு வந்தது அங்கே அந்தோனியார் கோயிலில் நான் ஒரு வேண்டுதல் வைக்கலான் தான் வந்திருக்கிறேன் சகோ. கண்டிப்பாக வாங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்தோனியார் உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார். இதெல்லாம் நடந்து போவ. இப்போ சைக்கிள்லாம் வாங்கியிருக்க போல. ஆமா சகோதரி, சைக்கிள் வாங்கிட்டேன். அப்படியா? நல்லா இருக்கே சைக்கிள், சூப்பர், பரவாயில்லையே. முன்னாடி நான் வெயிட் தூக்கிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நான் அந்தோனியார்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போவேன் தினமும். இந்த மாதிரி ப்ளீஸ் அந்தோனியாரே, எனக்கு ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுங்க, எங்கள் அப்பா மனசை எப்படியாரு மாற்றுங்கன்னு சொல்லி நான் தினமும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போவேன். அடுத்த மாதம் முதல் செவ்வாவே எனக்கு எங்கள் அப்பா மனசு மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாரு. பரவாயில்லப்பா. அந்த 3 கிலோமீட்டர் நீ இந்த நடந்து போகும்போது பேக்கை தூக்க முடியாம போவ. பார்க்கவே பாவமா இருக்கும். அப்படியே பரவாயில்லையே. சரி, அந்த அந்தோனியார் கோயிலுன்னு சொல்றியே, அது எங்க இருக்கு? மதுரை வாயில் அந்தோனியார் கோயில் தான். அப்படியா? சரி, அடுத்த முறை போகும்போது என்னை கூட்டிட்டு போறியா? கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். நான் ஜெபிச்ச மாதிரி நீங்கள் சும்மா ஜெபிச்சாலே போடும். நவநாளாக வச்சு ஜெபிக்க வேணாம், ஆனால் பக்தியாக ஜெபிக்கணும். நீங்கள் பக்தியாக ஜெபிச்சிங்கன்னா ஒரு நாளில் கூட கொடுத்துருவாங்க. இயேசுக்கே புகழ். நம்ம பங்கு அந்தோனியார் சர்ச்சு இருக்குல்ல, அந்த சர்ச்சில் நிறைய புதுமைங்க நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பொருளை பார்த்தாக்க 2 பொருளாக தெரிஞ்சிச்சான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கண் ரொம்ப சின்னதாகி கண் பார்வை தெரியாமல் போயிடுச்சான். டாக்டருங்க சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். அதுவும் மூளையில் ரொம்ப கஷ்டமான இடத்துல பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். சிஸ்டருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகி அந்தோனியார்கிட்ட வேண்டுதல் வச்சாங்களாம். ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஸ்கேனிங் எடுத்து பார்த்தப்போ கண்ணில் எந்த பிரச்சனையுமே இல்லை, கண் பார்வை தெளிவாக தெரியுதுன்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க சர்ச்சில் சாட்சி சொன்னாங்க. ஆமாம், நம்ம பங்கு ஃபாதர் ஆண்ட்ரூ டொமினிக் அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, அந்தோனியார்கிட்ட நம்பிக்கையோடு எது கேட்டாலும் கிடைக்கும்னு. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மதுரவாயில் பூந்தமல்லி நெடுஞ்சாலை அந்தோனியார் ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த ஆலயத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா சகோதரி? ஆமாம் தெரியும் சகோதரி. பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள் கேட்கலாம். அந்த ஆலயத்தில் சாட்சி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சகோதரி, கேட்கலாம். ஒரு சகோதரிக்கு நிறைய நோய்கள் இருந்து அவங்க பல வருடங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நோயினால் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க கடைசி காலம் என்று டாக்டருங்க சொன்னாங்க. ஆனால் அந்த சகோதரி அந்தோனியார் ஆலயத்துக்கு போய் நம்பிக்கையோடு ஜெபிப்பாங்க. அவங்க நோய்கள் எல்லாம் குணமாக்கி அந்தோனியாருக்கு வந்து சாட்சி சொன்னாங்க. நம்ம ஆலய பங்கு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் நம்பிக்கையோடு அந்தோனியார்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் என்று சொல்லுவார். அப்படியா சகோதரி? நானும் அங்கே போய் என்னோட வேண்டுதலை அங்கே வைக்கணும் சகோதரி. இயேசுக்கே புகழ். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க வெளிநாட்டில இருந்து? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நேற்று தான் இருந்து வந்தேன். ஆமாம், உங்கள் ஏதோ யூடியூப்பில் நான் அடிக்கடி பார்ப்பேன். மதுரவாயிலில் ஏதோ அந்தோனியார் சர்ச்சின்னு சொல்லிட்டு, அது என்ன, அங்கே ஏதோ அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சிஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அது எங்கள் பங்கு தான்ப்பா. ஃபாதர் ஆண்ட்ரோ ஃபாதர் தான் அதில் பங்கு தந்தையாக இருக்கார். அவரோட முயற்சினால தான் இன்றைக்கி நாங்கள் அந்த வெளிநாட்டு வரையும் ரீச் ஆகிருக்கோம். பரவாயில்ல. அங்கே எத்தனையோ அதிசயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்குறேன். ஏதாவது ஒரு அதிசயம் உங்களால் சொல்ல முடியுமா சிஸ்டர்? அற்புதம். கண்டிப்பாக சொல்கிறேன். இப்படி தான் ஒரு அம்மா தன்னுடைய மகள் மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு 3வது மாதம் ஸ்கேன் எடுக்கலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க.
ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஸ்கேனில் பார்த்தாச்சுன்னா குழந்தையோட பக்கத்திலே ஒரு கட்டியும் வளருதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டங்கள் கவலைகள் வந்துருச்சு. இருந்தாலும் அந்தோனியார் மேலே ஒரு நம்பிக்கையோடு அவங்க என்ன பண்ணாங்க, கடவுள் ஒருத்தர் அந்தோனியார் இருக்காரு, நம்ம கூட இருக்காரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 9 மாதங்களும் அந்த குழந்தை அந்த மகளையும் அந்தோனியார்கிட்ட வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே வந்து குழந்தையும் வளர வளர கட்டியும் சேர்ந்து கூட வளர்ந்துச்சு. 9 மாதம் கழித்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கும்பொழுது குழந்தை தனியாக கட்டி தனியாக எடுத்துட்டு இப்போ அந்த குழந்தை நல்ல முறையில் இருக்குது. அந்த அம்மா வந்து அந்தோனியார்கிட்ட ஜெபம் பண்ணது வீணாகலை. இது மாதிரி நிறைய அற்புதங்கள் நடக்குது சிஸ்டர். எங்களோட பங்கு மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வர பங்கு மக்களுக்கு கூட எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டுருக்கு. நீங்கள் கூட வாங்கலை, வெளிநாட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். கட்டாயம் சிஸ்டர். இயேசுக்கே புகழ். சிஸ்டர், இந்த யூடியூப் சேனல்ல வந்து சென்ட் ஆண்டோனி சர்ச்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அதில் நிறைய இந்த டியூஸ்டே மாஸ்லாம் நான் பார்க்குறேன். அதில் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மைதானா சகோதரி? உண்மைதான் சகோதரி. நானும் நிறைய கேட்டிருக்கிறேன், இதை பற்றி அறிஞ்சிருக்கிறேன். நான் ஸ்ரீலங்காவில இருந்து வந்தேன் சிஸ்டர். உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு சகோதரி குழந்தையை தூக்கி கொண்டு வந்த வாட்சியாச்சுக்கு அவன் மகன் 2 வயது ஆகியும் கதைக்கவே இல்லையாம். அவகிட்ட எல்லாருமே கேட்டவையாம், ஏன் உண்ட மகன் 2 வயது ஆகியும் கதைக்காமல் இருக்கிறானே, நீ இப்படியே வச்சு கொண்டு இருக்கிறாயே, ஏன் நீ எதனாலும் செய்யன்னு கேட்டவையாம். ஆனால் அவள் என்ன செய்யறேன்னு யோசிச்சு கொண்டு அவாக்கு சரியான கவலையாம். இப்படி வீட்டை இருக்கேக்கல அவன் அப்பா என்ன செய்தவரண்டா, அவன் அப்பா அந்தோனியார் சர்ச் மதுரவாயில் இருக்கிற அந்தோனியார் சர்ச்சுக்கு போய் 7 கிழமை நவநாள் செய்தவராம். தன் பேரன் கதைக்கோணுமென்று 7 கிழமை நவநாள் செய்தவராம். இந்த நவநாள் செய்து முடிச்ச உடனே அவற்றை அந்த பேரன் கதைக்கு விழிக்கிட்டாராம். 7 கிழமை செய்து முடிச்ச உடனே அவளுக்கு நிறைய சந்தோஷமாம். இப்படி தன் மகன் இவ்வளவு நாள் கதைக்காமல் இருந்துட்டு கதைச்சான்னு சொல்லி அந்த சகோதரிக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாம். அந்த சகோதரி அந்தோனியார் சர்ச்சில் வந்து சாட்சி சொன்னவாம். அந்த சகோதரியின் மகன் அம்மாண்டு சொல்லி அந்த சகோதரி சொல்றான். அம்மாண்டு எல்லாம் அவன் சொல்றானாம். இப்போ அந்த சர்ச்சில் வந்து ஆமீன் சொல்லி சொன்னவா நிறைய அவன் கதைக்கிறானாம். அவ நிறைய சந்தோஷப்பட்டவா. இப்படி நிறைய அதிசயங்கள் இந்த சர்ச்சில் நடக்குது சகோதரி. எங்கள்ட பங்கு ஃபாதர் சொல்லுவார் எப்பயுமே, நீங்கள் இந்த சர்ச்சில் வந்து இந்த அந்தோனியாட்ட கேட்கறது எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நிறைவேற்றி தருவார்ன்னு சொல்லி எங்கள்ட பங்கு ஃபாதர் சொல்லுவார். எதுவுமே நாங்கள் கை நிறைய அள்ளி கொண்டு தான் போவோம்னு சொல்லி எங்கள்ட பங்கு ஃபாதர் சொல்லுவார் சிஸ்டர். இதுதான் இங்கே நிறைய அதிசயங்கள் நடக்குது சிஸ்டர். நீங்களே கடல் கடந்து வந்து இங்க வந்து அந்தோனியார் கிட்ட வந்து மதுரவாயில் அந்தோனியார் கிட்ட வந்து ஒரு பக்தியாயிட்டு அந்த பங்குலயே நீங்க சேர்ந்து இவ்வளவு தூரம் நீங்க வந்து சாட்சி அங்க நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இங்க இருக்கிற நான் வந்து வெறும் யூடியூப்லயே சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். நானும் ஒரு சப்ஸ்கிரைபரா ஆக போறேங்க. நானும் அந்தோனியார் கோயில்ல வந்து நம்ம மதுரவாயில் அந்தோனியார் கோயில்ல வந்து நான் வந்து ஒரு வேண்டுதல் வைக்கலான்னு இருக்கிறேன். அந்த வேண்டுதல் எனக்கு நடந்துச்சுன்னா நானும் ஒரு சாட்சியா அங்க வந்து நிப்பேன் சிஸ்டர். கட்டாயம் சகோதரி, நீங்கள் கட்டாயம் வாங்கோ, சர்ச்சுக்கு வாங்கோ, நீங்களும் வேண்டுதல் வைங்கோ சிஸ்டர். வச்சால் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும், எல்லாமே தருவார். எந்த லைஃப்லயே நிறைய அதிசயங்கள் அந்தோனியார் தந்திருக்கிறார். நான் நிறைய அதிசயம் என் லைஃப்ல நடந்திருக்கு. நானும் ஒரு சாட்சியா என் லைஃப்ல நடந்த விஷயத்த நானும் சாட்சியா ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு யூடியூப்ல நான் சொல்லுவேன் சிஸ்டர். ஆர்ப்பரிக்கும் ஆனந்தத்துடன் ஆரம்பமான அந்தோனியாரின் ஆண்டு பெருவிழாவில் 10 நாட்களும் பரவசம் தந்த பதுவை பதியருக்கு முத்தான 3 நன்றிகள். முகம் காண முதல் நாளே வந்த பக்தர்கள் அகமுருக ஒரே கருத்துக்காய் வேண்டியதை யுகம் பல கடந்தாலும் நிலைக்கும் அளவிற்கு சுகம் தரும் வரங்களை பொழிந்தவரே நன்றி. தேசமெங்கிலும் இருந்து உம்மை தேடி வந்தவர்கள் தேனை சேர்க்க ஈக்கள் இணைவது போல் தேரை இழுக்க மக்கள் இணைந்ததினால் தேகம் மகிழ அவர்கள் தேவைகள் தீர்த்தாய் நன்றி. கூடி மகிழ்ந்த இத்திருவிழா காலங்களில் வாடிடும் நிலை தந்த வான்மலையை நீடிக்க விடாமல் நிறுத்தி அருள்மழை பொழிந்த கோடி அற்புதரே உமக்கு கோடான கோடி நன்றி. இனி என்னோடு இருக்கும் அந்தோனியார்
கண்ணோடு இருக்கும் கண்ணீரை துடைத்து மண்ணோடு வாழும் காலம் முழுவதும் மகிழ்வோடு வாழும் வரம் அருள்வார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அற்புதங்கள் வேண்டுமானால் அந்தோனியாரிடம் செல். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதுவே நம் பதுவை புனிதருக்கோ உலகின் கடை எல்லை வரை சிறப்பு. ஒரே ஒரு சிறப்பு அல்ல, கோடி சிறப்பு. அதுவே நம் கோடி அற்புதர். இதோ இன்றும் நம் பங்கு குடும்பங்களுக்கு ஞான தந்தையாய், வழிகாட்டியாய், ஆசிரியராய், தோழனாய், பயணத்திலே துணையாய், என்றும் தோளிலே தட்டி கொடுப்பவராய் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் புனித அந்தோனியார். அப்புனிதரை கொண்டாடவே இக்கொண்டாட்டங்கள். தேரின் அழகானது மலர்களிலோ மாலையிலோ கனியிலோ மட்டும் இல்லை, இல்லவே இல்லை. நம் புனிதராலே அதன் அழகானது கூடியது. அற்புத நெஞ்சமாய், அருள் வாழ்வின் தஞ்சமாய் நம் கோடி அற்புதரின்
34வது ஆண்டு திருவிழா. ஆம், இது 34வது ஆண்டு தேர் திருவிழா. பொதுவாக 13 என்பது துர அதிர்ஷ்ட எண். ஆனால் கத்தோலிக்கர்களுக்கு 13 என்பது அந்தோணியாரின் எண். உலகமெல்லாம் அந்தோணியாரை அண்டி அவரிடம் மன்றாடி அவர் வழியாய் இறைவனிடம் எண்ணிலடங்கா ஆன்ம உடல் நலன்களை எண்ணற்ற மக்கள் பெற்று வருகின்றனர். புனித அந்தோணியார் போர்த்துகல் நாட்டவர். 1195 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் லிஸ்பன் நகரில் அவரது பெற்றோர் மார்ட்டின் மேரிக்கு 3வது மகனாக பிறந்தார். அவர் இயற்பெயர் பெர்டினாந்து. சிறுவன் பெர்டினாந்து ஒரு நாள் மேற்றரசன் ஆலயத்தில் உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது திடீர் என்று பயங்கர உருவத்தில் அழகை ஒன்று தோன்றியது. சிறுவன் அஞ்சு ஓடவில்லை. மன துணிவுடன் தான் முழந்தாளில் இருந்த சலவை கல் மேல் திருச்சிலுவை அடையாளத்தை வரைய பிசாசு வெகுண்டு ஓடியது. பின்னர் 1221ஆம் ஆண்டு புனித அகுஸ்தின் சபையை விட்டு விலகி பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தபோது அவரது பெயரை மடத்தின் பெயரால் அந்தோணி என்று மாற்றிக்கொண்டார். தம் வாழ்ந்த காலத்திலும் தம் இறந்த பின்பும் கடவுள் அளித்த கொடையினால் அநேக புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இதனால் கோடி அற்புதர் என்று சிறப்பு பெயரும் பெற்றார். அந்தோணியார் குழந்தை இயேசுவை காட்சியில் கண்டு கையில் ஏந்தியதாக கூறுவர். காணாமல் போன பொருட்களை புனித அந்தோணியார் நினைத்து மன்றாடினால் கிடைக்கின்றது என்ற விசுவாசம் நம்மிடம் உள்ளது. கோடி அற்புதர், பதுவை பதியர், பசாசிகளை நடுநடுங்க செய்பவர் போன்ற அடைமொழிகள் நம் புனிதருக்கே சொந்தம். அவர் இறந்து 336 ஆண்டுகளுக்கு பின் அவருடைய கல்லறையானது தோண்டப்படும் போது அவருடைய அழியா நாக்கு கண்டெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றது. எங்கள் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரே, எங்களுக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாய் இருக்கிறது. எங்களது மன்றாட்டை தந்தருள்வதற்காக நீர் தந்தையிடம் கடவுளிடம் வாய் திறந்து பேசுவது ஒன்றே போதுமானது. நீர் அன்போடு அரவணித்த திருக்குழந்தை இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போட போகிறதே இல்லை. உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் அவர் 1000 மடங்கு ஆசை உள்ளவராய் இருக்க மாட்டாரோ? மகா பேறு பெற்ற அச்சிஷ்டவரே, கிருபதயாபத்தின் விலைமதிக்கப்படாத பாத்திரமே, சகல புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே, அடியேன் உம்மை வணங்கி உமது திரு தேரின் முன் தோத்தரிக்கின்றேன். இத்தேரின் முன் முழந்தால் படியிட்டு எங்கள் ஆத்துமத்தை தாழ்த்தி இரக்கமுள்ள உமது இருதயத்தின் தயாளத்தை கெஞ்சி மன்றாடுகின்றேன். உமது திரு தேரில் அல்லாமல் வேறெங்கே நான் கண்டடைவேன்? உமது தேரிற்கு அருகாமையில் நின்று வேறெங்கே நாங்கள் உமது அருகில் நெருங்குவோம்? பரிசுத்தராகிய நீர் எங்கள் கண்முன்னே நிற்பதைக் கண்டு உம்மை கனப்படுத்த நாங்கள் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருகின்றோம். உமது திருப்பாதங்களை தாழ்ச்சியுடன் வணங்கி முத்தம் செய்ய எவ்வளவோ ஆசை கொண்டுள்ளோம். உம்மிடத்தில் பேசவும் எங்கள் ஆவல் எவ்வளவோ பெரியதாய் இருக்கும். உம்மை நேரில் பார்க்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அதே மகிமைகளை உமது திருத்தேருக்கு செலுத்த ஆசிக்கின்றோம். ஆகையால் புனித அந்தோணியாரே, நான் உம்மை வணங்குகிறதும் அல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் சிரசை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவ கரைப்பட்ட என் கண்களை உமது பேரில் நோக்குகின்றேன். கஸ்திப்படும் என் இருதயம் உம்மை நோக்கி தாவுகின்றது. ஆத்துமங்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னத புனித அந்தோணியாரே, என் துர்மார்க்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் உண்மையிலும் உண்மையாய் தெய்வ மகத்துவத்திலும் உமது மன்றாட்டின் உதவியினாலும் நீதிமான்கள் மாத்திரமல்ல, மெய்யான பக்தியோடும் உறுதியான நம்பிக்கையோடும் உம்மை நாடி வரும் பாவிகளையும்
ஆறுதல் படுத்த சித்தமாயிருக்கின்றீர். ஆகையால் என் நெருக்கடியான அவசரங்களில் நான் உம்மை அண்டி வந்து என் முழு இருதயத்தோடு உமது தயால நெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன். என் வேண்டுதல் உமது சன்னதி மட்டும் வரக்கூடாது. இரக்கமுள்ள இருதயமே எனது பெருமூச்சுக்களை கேட்க கடவது. ஓ என் அன்புக்குரிய தந்தையே, என் இக்கட்டு ஏக்க கலக்கங்களை நீர் அறிவீர். நான் கேட்பதை கடவுளிடத்திலிருந்து நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீர். உமது கைகளால் மகா பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு நேசமுள்ள ஆறுதலானவரே, எவ்வித பிணிகளையும் நிவிர்த்தி செய்யும் சோர்வடையாத பண்டிதரே, உலகமெல்லாம் உம்மை புகழ்ந்தேத்துகின்றது. எப்பக்கங்களிலும் உமது புதுமைகளை பிரபல்யமாய் பேசி வருகிறார்கள். உள்ளபடி உமது வல்லமையின் பெருமையாம். நீர் உயிரோடு இருக்கையில் அநேகமாயிரம் ஆத்துமங்களை திருப்ப கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார். பரலோகத்திலே அவருடைய நித்தியத்திற்கும் அரசாலும் இத்தினத்தில் சர்வ வல்லமை உள்ளவர் கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகின்றீர். நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நன்மை வரப்பிரசாதங்களினால் நிரப்ப சித்தமாய் இருக்கிறார். ஓ மேலான புனித அந்தோனியாரே, உதார குணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணர செய்தர்வீராக. உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது திருநாமத்தை சகலருக்கு முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன். பதுவை பதியரான புனித அந்தோனியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலைமதிக்கப்படாத மாணிக்கமே, திருச்சபையில் துலங்கும் நட்சத்திரமே வாழ்க. மகா பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, பரலோகவாசிகளால் தெளிந்த மெய் ஞானாதித்தரே, தெய்வ நேச அக்கினியால் சுடர்விட்டு எரிகின்ற மெய்ஞான பக்தி சுவாலகரே, என் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்துதித்து வாழ்த்துகின்றேன். சர்வேஸ்வரன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்கு உம்மை ஸ்துதிக்கிறேன். என் நேச புனித அந்தோனியாரே, உமக்கு என் தோத்திரங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு உமது திரு சுரூபத்திற்கு முன்பாக தாழ்
ஒன்றாய் பற்றிக் கொண்டு நம்முடைய பயணத்தை எப்படி நடத்துவது என்பது அவருடைய வாழ்வின் கூற்றாக அமைகின்றது. அந்த வாழ்வின் ஒரு மைய பகுதியாக இருப்பது அமைதியின் வழியிலே எவ்வாறு மக்களை அரவணைத்து அன்பின் சிகரத்தை கட்டி எழுப்ப முடியும் என்பது அவருடைய வாழ்வின் உச்சமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கோடி அற்புதங்களையும் அவருடைய வாழ்வின் வழியாக அவருடைய அந்த மகத்துவம் நிறைந்த செயல்களின் வழியாக அரவணைத்து அனைவரையும் ஒன்றாய் இணைத்த ஒரு மாபெரும் சக்தியாக இருப்பவர் பதுவை அந்தோணியார். யாரும் அவரை அண்டி வரும் பொழுது இல்லை என்ற ஒரு எண்ணம் இல்லாத பக்தி நிறைந்த ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட அந்த அளவுக்கு அதிகமான ஒரு மிக அற்புதமான விசுவாசம் கொண்டவர் மாபெரும் சக்தியானவரே பதுவை அந்தோணியார். அதன் வழியாகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த ஒரு மாபெரும் பரிசாக இருப்பது அவருடைய கைகளில் குழந்தை இயேசு பாலன் இயேசு இருப்பதுதான் அவருக்கு நம்முடைய தந்தையாம் இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் பரிசு. ஏனெனில் அவருக்கு கொடுத்த கடமையை இனிதே நிறைவேற்றிய ஒரு மாபெரும் சக்தி. ஆகவே இவர் வழியாக நாம் எதனை வேண்டினாலும் எத்தகைய ஒரு முக்கியமான வேண்டுதலாக இருந்தாலும் இறுதியிலே நமக்கு கொடுக்கப்படும் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் இந்த மகத்துவம் நிறைந்த பதுவை அந்தோணியாரை போல நாமும் இறைவன் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைப்போம். ஒவ்வொரு வேளையிலும் அன்பின் சிகரமாக அமைதியான முறையிலே நம்முடைய வாழ்வை நடத்துவோம். அவரை போல இந்த திருப்பயணத்திலே தொடர்ந்து பக்தியான வழிகளில் நடப்போம். மாதாவே வாழ்க, எங்கள் அன்னையே வாழ்க, எங்கள் தாயே வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்கினியவர்களே, அருமையான இந்த ஒரு பயணம். இந்த வேட்டுக்குப்பம் அந்த ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை பேர் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர் என்று வரிசை கிரகமாக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழியிலே சென்று கொண்டிருக்க 2 சக்கர வாகன ஓட்டிகளை, 4 சக்கர வாகன ஓட்டிகளை, இங்க இருக்கிற கடைகளை செய்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற ஒரு வியாபார பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையில உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் இவர்கள்? எதற்கு இந்த பயணம்? எதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி மத்தியில்
தூதர் புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, தூதரான புனித மிக்கேலே, பேய்களை விரட்ட செய்பவரே, தீய சட்டத்தை விடுதலை தருபவரே, இயேசுவோடு நெருங்கி இருப்பவரே, புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்களை பாதுகாப்பவரே, தீமை அணுகாமல் காப்பவரே, பேய் பிசாசு இருந்து எங்களை காத்துக் கொள்பவரே, எங்களை காத்துக் கொள்பவரே, புனித மிக்கேலே, புனித மிக்கேலே, பேர் வந்து வழி விட்டுருங்க. அந்த ஓரத்தை சேர் போட்டு உட்காந்து நெக்ஸ்ட் செய்து விட்டுருங்க. வழி விடுங்க, சேர் போட்டு கொஞ்சம் ஓரமாக. அன்னையே வாழ்க, எங்கள் தாயே வாழ்க, எங்கள் ஆரோக்கியமே வாழ்க, மரியே வாழ்க, எங்கள் அம்மாவே வாழ்க, எங்கள் ஆரோக்கிய தாயே வாழ்க, எங்கள் தயாபரியே வாழ்க, இயேசுவின் தாயே வாழ்க, இறைவனின் தாயே வாழ்க, எங்கள் அன்னையே வாழ்க, எங்கள் தாயே வாழ்க, எங்கள் அம்மாவே வாழ்க, வாழ்க வாழ்க, மரியே வாழ்க. வழி விட்டுருங்க, பேர் உள்ளதானே நடக்கல. மதுவை புனிதராம் புனித அந்தோணியாரே, கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, எங்கள் பங்கின் பாதுகாப்பு புனித அந்தோணியாரே, நன்னாக்கு அழியாதவராம் புனித அந்தோணியாரே, பிசாசுகளை விரட்டடிக்க செய்வதாம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக என்று பகிர்ந்து பேசுகிற புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, இறை வார்த்தையை கையில் என்ற புனித அந்தோணியாரே, உலக இயேசுவை கரத்தில் ஏந்தி புனித அந்தோணியாரே, சக்தி மிக்கவரான புனித அந்தோணியாரே, எங்கள் மதுரவாயில் பங்கி பாதுகாப்பு புனித அந்தோணியாரே, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, வாழ்க வாழ்க அந்தோணியாரே வாழ்க. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அனைவரும் விடங்கால் படிக்கிறோம். அற்புதமா 10 நாட்கள் 9 நாள் அவருடைய பாதுகாவலோடு நமக்காக எத்தனையோ அருள் வரங்களை அனுபவித்து இது அருமையான தேன் சென்று எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான நெடுஞ்சாலையில் பயணித்தார்கள், எத்தனையோ மிதிவண்டிகளில் பயணித்தார்கள், எத்தனையோ 4 சக்கர வாகனத்தில் பயணித்தார்கள், எவ்வளோ கவலைகளோடு வேதனைகளோடு கூட என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ தெரியல என்று பயணித்தார்கள். அத்தனை பேருக்கு அந்தோணியார் அன்னை மரியாள் மிக்க யாருமே தெரியாது. ஆனால் அவருடைய பார்வை ஒன்றை போதும் என்று சொல்வது போல அவர்கள் ஏதோ இந்த இடத்தில் மனம் வந்து நமது பங்கை நாம் வாழ்கிற இடங்களை ஆசீர்வதித்திருக்கிறோம். இந்த 9 நாட்கள் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நலன்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளத்தோடு இந்த நன்மையின் ஆராதனை அதை வழிநாள் 5 நிமிடம் மட்டுமே நடைபெறும். நிலையான பொருள்
கூடியிருக்கின்ற முருகனம் கரங்களை உயர்த்தி பிடிப்போம். யோசுவா சொல்வார், நன்றி என்பது ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்தில் சொல்வது நன்றி அல்ல, மாறாக ஒரே குடும்பமாக நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவருமே உம்மை நான் நன்றியோடு கூட நினைத்து பார்க்கிறேன். கடந்த ஒரு வருடம் முழுவதுமே தெய்வம் பதுவை அந்தோனியாரின் மூலமாக உங்களுடைய குடும்பங்களிலே பல தருணங்களிலே உங்களை பாதுகாத்த தருணங்களையும் நேரங்களையும் மனதிலே கொண்டு வருவோம். ஒரே குடும்பமாக கூட, ஒரே ஜனமாக கூட, ஒரே திரு அவையாக கூட கரங்களை கீழே இறக்காமல் நம்முடைய மனதிலே ஒரு விண்ணப்பம் இருக்கலாம். தந்தை திருப்பலியிலே சொன்னது போல இந்த நவநாட்கள் முழுவதுமே ஒரே கருத்தை மனதிலே நிறுத்தி ஆழமான விசுவாசத்திலே நாம் வேண்டி ஜெபித்திருக்கலாம். அந்த கருத்து, அந்த எண்ணம், அந்த ஏக்கம், அந்த வேண்டுதல் நம்முடைய இருதயத்தினுடைய ஆழத்திலே இருக்கட்டும். நாவிலே நன்றி என்ற அந்த வார்த்தை மட்டுமே வரட்டும். தெய்வமே, இந்நேரம் வரை நீ வழிநடத்தின உடைய மேலான கிருபைக்காக நன்றி, உடைய பலனுக்காக நன்றி, உடைய குணப்படுத்தும் திறனுக்காக நன்றி, நீ பேசிய வார்த்தைக்காக நன்றி, நீர் என்னை வழிநடத்திய பகுதிகளுக்காக நன்றி, உம்முடைய கரம் எனக்கு முன்பாக சென்றது அதற்காக நன்றி, உம்முடைய கரம் என்னை வழிநடத்தி சென்றது அதற்காக நன்றி. நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி உரத்த குரலிலே நன்றி சொல்லுவோமா? பாடலோடு கூட யாரும் கரத்தை இறக்க வேண்டாம். மோசே கரத்தை உயர்த்தி பிடித்தார், கை வலிக்கு இருந்தாலும் ஆண்டவர் நமக்காக கையை விரித்திருந்தார். அதை நினைத்து குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நன்றி படிபாடி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். சேர்ந்து நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுமா?
ஒரு வருட தேவை அனைத்தையுமே அவர் செய்தாரு. இந்த கோடி அற்புதரின் மூலமாக உங்களை வழிநடத்தினாரு. ஒரு தீமையும் நீங்காத நல்ல தகப்பன் உம்மை போல இல்லை. உணர்ந்து சொல்லுமா? ஒரு தீமையும் நீங்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, பங்கு முழுவதுமே தேவாக்குறியினாலே நிரம்பட்டும். முத்திரையிட்டு புனிதப்படுத்தி அச்சிட்டு வழிநடத்துவாராக. அப்படியே கூட அந்த ஆவியின் பிரசவனத்திலே அந்த உயர்த்தப்பட்ட அந்த கரம், அவரை நோக்கி உயர்த்தப்பட்ட அந்த கரத்தை உங்களுடைய மார்பிலே வையுங்கள். உங்களுடைய மார்பிலே அந்த 2 கரம் இருக்கட்டும். இவ்வளவு நேரம் ஸ்துதித்து பாடி ஆர்ப்பரித்த அபிஷேகத்தாலே நிரப்பப்பட்ட அந்த கரம், தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட்ட அந்த கரம், குணப்படுத்தக்கூடிய வல்லமையை அந்த கரத்திலே தெய்வம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புறப்படுத்தக்கூடிய வல்லமையை அங்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பூட்டப்பட்ட அந்த வாசலை திறக்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த கரத்தை அந்த மார்பிலே வைத்து எந்த சத்தத்திற்கு விட கொடுக்க வேண்டாம். இசைக்கின்ற மனிதன் மட்டும் என்னோடு கூட துணை நிற்கட்டும். வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வர வேண்டாம். உன்னுடைய தேவையெல்லாம் அறிந்தவர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்று சொன்ன தெய்வம். அவரை உற்று நோக்குவோம். உங்களிடத்திலே தனிப்பட்ட விதத்திலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது. நன்றி. ஒரே சமூகமாக உங்களை இவ்வளவு நாட்கள் மேய்த்து வழிநடத்தி பராமரித்து வருகின்ற உங்களுடைய பங்கு தந்தையை இந்த நேரத்திலே நீங்கள் நினைவு கொள்ள நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உடைய ஏக்கமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, தெய்வம் முன்குறித்து அச்சிட்டு வழிநடத்தி உங்களுக்கென்று கொடுத்த இந்த மோசே, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆரோன், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட யோசுவா, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட தாவீது, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இயேசுவினுடைய மறு உருவமாகிய உங்களுடைய பங்கு தந்தையை இந்த அருணத்திலே நீங்கள் நினைவு கூர்ந்தவருடைய உடல் சுகத்திற்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உடைய ஞான போதகர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்காக உதவவும் நீ மறவாத. நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. மீண்டுமாக
என்னை மறவாமல் நினைத்தீரையா இரவும் பகலும் ஏனை நினைத்து ஏதோ வரை நடத்தினீரே. சொல்லுமா, இரவும் பகலும் ஏனை நினைத்து ஏதோ வரை நடத்தினீரே. கரங்களை அசைத்து சொல்லுமா, நன்றி நன்றி நன்றி. என் வேண்டுதல் கேட்கப்பட்டது, என் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. என்னோடு கூட நடந்து வந்தாரு. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இந்த ஜெப வல்லமையோடு விசுவாசத்தோடு என் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. என் தெய்வம் என் வீட்டிற்கு வருகிறார். பதுவை பதியர் எனக்கு முன்பாக செல்கிறார். பூட்டப்பட்ட என்னுடைய வீட்டை அவருடைய திருக்கரங்களால் திறக்க போகிறார். என்னுடைய இயேசு என்னுடைய வீட்டிலே அரசராக குடிகொள்ள போகிறார். இந்நொடியிலிருந்து எனக்கு மேய்ப்பரெல்லாம் அவரே, என்னை வழிநடத்துவோரும் அவரே, என் தேவையெல்லாம் அவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் திரு ரத்தம் ஜெயா. நான் சொல்லுகின்ற ஜெபத்தை பதுவை அந்தோனியார் பயன்படுத்தியிருந்த வெற்றியான ஜெபத்தை சொல்லுவோம். யூதா குலத்தின் சிங்கமம், தாவீதின் குலக்கொழுந்துமான என் ஆண்டவர் இயேசு என் வீட்டின் மீது, என் உடலின் மீது, என் ஆன்மாவின் மீது, என் சந்ததியின் மீது வெற்றி கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாண்டியர் கீதா. திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி
உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நிலையான இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இங்க இருக்கிற அனைத்து தந்தையின் சார்பாக விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுப்போம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஆசீர்வாதமான நாளாக அமைய அனைவரும் அது மக்கள் அது தூதராக இருந்தாலும் சரி மரியாதை நம்முடைய அற்புத அந்தோனியாரும் நமக்கு உறுதுணை இருந்திருக்கிறார். மீண்டுமாக நம்ம மீண்டும் ஒரு முறை இந்த நாள் இனிய நாளாக அமைய உதவி செய்த ஒத்துழைத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சா நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளும். கடைசியாக ஒரு பாடல்.